எதுக்குக்கா பயப்படுறீங்க? எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இத்தனை வருஷமா இந்த வேலையை நம்பியே ஓட்டிட்டேன். இப்போ திடுதிப்புன்னு வராதுன்னு சொன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு புரியுதுக்கா. நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம். நம்மளையெல்லாம் அவங்க மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம கேட்டாலாம் பதில் சொல்லுவாங்களா? 10 வருஷமா இங்கே கஷ்டப்பட்டேன். ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டாங்கம்மா. அக்கா, இங்க மட்டும் இல்ல, மற்ற ஏரியாலையும் இப்படிதான் பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிப்போம்க்கா. மாதம் 3000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தேன். புருஷன் இல்லாமல் கையில் குழந்தையோட பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து கரை சேர்த்து ஒரு ஆளாக்கிடலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதோட படிப்புக்கும் அதை பார்த்துக்கிறதுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அக்கா, அந்த பிள்ளை படித்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல வேலைக்கு போகும். நான் அவன் பட்ட கஷ்டம்லாம் இதோட போயிடும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். என்னம்மா இப்படி ஆயிடுச்சே. அக்கா, நம்ம கோர்ட்டுக்கு போவோம், கேஸ் கொடுப்போம். 2 வருஷம் 450 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சா அந்த பணியை நிரந்தரம் செய்யணும்னு சட்டமே இருக்கு. இந்த சட்டம்லாம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களை மதிக்குமாம்மா? கஷ்டம்தான், ஆனா விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்ம இதை பண்ணலன்னா நமக்கு பின்னால வர யாருமே இதை செய்ய மாட்டாங்க. இங்க போராடிதான் நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் அந்த குணத்தை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுக்கா. இங்க பாருங்க, இது நம்ம ஊரு, நம்ம இடம். நம்ம தான் கேள்வி கேட்கணும். எவனா ஒரு கம்பெனி கீழெல்லாம் கொத்தடிமே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. கூடாது. நீ சொல்றது கரெக்ட் அழகி. நம்ம அதை சும்மா விடக்கூடாது.